ஈஸிலேர்ன் ஆன்லைன் டியூட்டோரியல்ஸின் இரண்டாவது நுண்ணறிவு மாதிரி வினாத்தாளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன். இந்த வினாத்தாளுக்கு நாங்கள் நேரடியாக போயிடுவோம். முதலாவது 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாவை வாசித்து நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. இதில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது என்னன்னு சொன்னால், ஒன்றோடு ஒன்று சமமான தொடர்பு காட்டுது 3 குறித்த ஒரு பண்புக்கேற்ப. அதே மாதிரி சமமான தொடர்பை காட்டாத ஒரு சொல் ஜோடியை தெரிவு செஞ்சு எழுதுங்கன்றதான் சொல்லுவோம். அப்போ இப்படியான கேள்வி வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒவ்வொன்றா வாசித்து கொண்டு உங்களோட நேரத்தை சொன்னக்கி நீங்களும் டென்ஷன் ஆகக்கூடாது. இதை பார்த்தாலே தெரியணும் எங்களுக்கு 2 சொல் வந்திக்குது, 4 சொல் ஜோடி வந்திக்குது. அப்போ அந்த 4 சொல் ஜோடியில் 3 சொல் ஜோடிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒத்துமை இருக்கும், 4வது ஒரு ஆளுக்கு ஒத்துமை இருக்காது என்ற அடிப்படையில் கேள்வி இருக்கும். அல்லது சில நேரம் என்ன செய்வாங்க, தொடர்பை காட்டும் மற்றது எதுவும் தொடர்பு இல்லாமல் இருக்கும், அப்படியும் வரலாம். அப்போ நான் இங்கே உங்களை முழுசாக வாசிக்க வானன்றதை சொல்ல வரையில் இப்படி வரும்போது விரைவாக தரவுகளை வெளியெடுக்கிறதுக்கு பாருங்கன்றதை தான் சொல்கிறேன். அப்போ மேலே உள்ளதெல்லாம் வாசிக்க தேவையில்லை, 1 தொடக்கம் 5 உள்ள வினான்றதெல்லாம் தேவையில்லை. 3 சொற்சோடி இது தான் வாசிக்க போகிறீங்க. 3 சொற்சோடி குறித்த ஒரு பண்புக்கேற்ப ஒன்றோடொன்று சமமான தொடர்பு காணப்படுது என்றது சொல்லப்படுகிறது. ரைட். சமமான தொடர்பை காட்டாத எஞ்சிய சொற்சோடி அவ்வளோதான் நம்ம வாசிக்க போகிறோம். அதை தெரிவு செஞ்சு வினாவின் எதிரி எவ்வளோ புள்ளிக்கோட்டு மீது எழுது எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு அதை நாங்கள் வளமையிலே எக்ஸாம் செய்யும்போது அப்படி தான் செய்ய போகிறோம்ன்றது தெரியும், சரிதானே? அப்போ டைமை மிச்சப்படுத்துறதுக்கு இது ஒரு ட்ரிக். ஓகே, இப்போ பாருங்க, முதல் கேள்வி, முதல் வினாவில் முதலாவது சொற்சோடியை பாருங்க. வெற்றி, ஒருத்தர் வெற்றி பெற்றால் பெருமிதம். ஓகே. 2வது தோல்வி அடைஞ்சா ஏமாற்றம் அடைகிறாரு. ஓகே. ஆபத்து வந்தா பயப்படுறாரு, அதுவும் ஓகே. காயம் வந்தா வலிய உணர்றாரு, அதுவும் ஓகே. அப்ப இதுல எங்களுக்கு வாசிக்கும் போதே ஒரு விஷயம் விளங்குது. என்ன, ஒருத்தர் வெற்றி பெற்று பெருமிதம் அடைகிறது அவரோட மனசுக்குள்ளதான் என்ன செய்யும், அது ஃபீல் ஆகும். வெற்றி பெற்று பெருமைப்படுறாருங்கிறது. தோல்வி அடைஞ்சு ஏமாற்றப்படுறதும் உள்ளத்தால உணரக்கூடியது. ஒரு ஆபத்து வரும்போது பயத்தை உணர்றதும் உள்ளத்தால உணரக்கூடியது. ஆனா உடலில் ஏற்படக்கூடிய காயம், அது காயத்துக்குரிய வலிய உடலால் என்ன செய்வார், உணரார். இப்ப நீங்க என்ன செஞ்சிடக்கூடா, இப்ப மாறி கேட்டுறக்கூடா. ஏன், மனசுக்கு காயம் வரலையா, உள்ளத்தில் காயம் வந்தா வலியே உணரலையா? நாங்க அவ்வளவு டீப்பாலும் போக தேவையில்லை. இது எங்களுக்கு வெளிப்படையாக பார்த்தாலே தெரியுது. மற்ற 3 சொல்லும் மனதால உணரக்கூடியது. பெருமிதம், தோல்வி, ஏமாற்றம், ஆபத்துக்குரிய பயம், இதெல்லாம் மனசால உணரக்கூடியது. பயத்தை நாங்க அல்லது தோல்வியை நாங்கள் தோல்வியுடைய உணர்வை உடல்ல என்ன செய்ய மாட்டோம், உணர மாட்டோம். உள்ளத்துல உணர்வோம், ஆனா காயத்தின் வழியே உடல்ல உணர்வோம். எனவே இங்க எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வாரது காயம் வலி என்பதுதான் இந்த இடத்துக்குரிய ஆன்சர். அப்ப 4வது ஆன்சர் காயம் வலி என்பதுதான் ஆன்சர். ரைட். 2வது பார்ப்போம். தங்கம் தகடாக்குதல், கண்ணாடி நொறுங்குதல், செம்பு மின் கடத்தல், இரும்பு துருப்பிடித்தல். இதை எந்த அடிப்படையில் வேறுபடுத்தலாம், இப்படி பார்க்கலாமான்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. தங்கம் ஒரு உலோகம், செம்பு ஒரு உலோகம், இரும்பு ஒரு உலோகம், கண்ணாடி ஒரு உலோகம் இல்லை. அப்ப கண்ணாடிங்கிறதான் வரும் என்று நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த கேள்வி 2க்கும் சேர்த்து தான். தங்கம் தகடாகுதல் அல்லது தகடாக்குதல், செம்பு மின் கடத்தல், கண்ணாடி நொறுங்குதல், இரும்பு துருப்பிடித்தல் என்கிற 2 சொல்லுக்கும் சேர்த்து தான், அந்த சொற்றோடிக்கு சேர்த்து தான் கேள்வி. அப்ப எந்த அடிப்படையில் இந்த 3 ஒன்றுபடுது, ஒன்று மிஸ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்க தங்கத்தை நாங்க தகடாக்குறதும், தங்கம் தகடாகிறதும், கண்ணாடி நொறுங்கி போறதும். இப்ப இப்படி வச்சுக்கோமே, பேப்பருக்கு தானே, காகிதம் நொறுங்குமா, காகிதம் நொறுங்காது, கிளியும். அப்ப காகிதம் கண்ணாடி நொறுங்குதல் என்பது அதனுடைய பௌதீக இயல்பு, சரிதானே? அதனுடைய பௌதீக குணம், அதில் பிசிக்கல், சரிதானே? அதில் பௌதீக குணம் என்று நம்ம சொல்லுவோம். கண்ணாடி என்றா நொறுங்கி போவோம்ங்கிறது பௌதீக, அதனுடைய பௌதீக பண்பு. அதை வச்சுதான் நாங்க என்ன செய்யணும், விடைய கண்டுபிடிக்க வேண்டிய. ஏண்டா கண்ணாடி நொறுங்கும்ங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுல பண்பு, கண்ணாடியில பண்பு நொறுங்கி போறதுங்கிறது. அதே மாதிரி செம்புட வேலை மின் கடத்துறதும் அது அவர பண்பு, அதோட பிசிக்கல், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு, பௌதிக பண்பு. அதே போல தங்கத்தை அடிச்சு தகடாக்குறதும் அது அவர பண்பு. இப்ப தண்ணீர் இருக்கி, தண்ணீர் அடிச்சு தகடாக்கலாமா, ஏலா.
தண்ணீர் தகடாகாது. சரிதானே? அடிச்சு தட்டை ஆக்கலுமா? இல்ல, தட்டைங்கிறது அந்த தகடுங்கிற வார்த்தை. அதே மாதிரி பலகை இருக்குது, பலகை நீங்க அடிச்சு தகடாக்கலாமா? இல்ல, சக்கை ஆக்கலாம். அப்ப வித்தியாசம் இருக்கு. அதாவது இப்ப இந்த சொற்கள் எங்களுக்கு என்னத்தை உணர்த்துதுன்னா, இதெல்லாம் பௌதீக பண்புன்னு உணர்த்துது. ஆனா இங்க இரும்பு துருப்பிடித்தல்ங்கிறத பாருங்க. இரும்பு துருப்பிடித்தல் என்பது இரும்புடைய பௌதீக பண்பில்லை, அது ரியாக்ஷன். சரிதானே? அது ரியாக்ஷன். இரும்புக்கு துருப்பிடிக்கிற காரணம் இருந்தா இரும்பு அது துருப்பிடிக்கும் என்பது ரியாக்ஷன். அப்ப இது கெமிக்கல் ரியாக்ஷன், இதுக்கு சொல்லுவோம் கெமிக்கல் ரியாக்ஷன். எப்படி அதை கேள்வியை பிரிச்சுக்கிறாங்கன்றத பாருங்க. அப்ப எனவே இங்க விடை என்ன? இதுக்கும் 4வது தான் விடை. இரும்பு துருப்பிடித்தல் எந்த அடிப்படையில் வேறுபடுது? மற்ற எல்லா சொற்களும் அந்தந்த சொற்களுக்குரிய பௌதீக பண்புகளை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது. கண்ணாடி என்றா உடையும், தங்கமண்டா தகடாக்கலாம், செம்பண்டா மின் கடத்தும்ங்கிறது. ஆனால் இரும்பு துருப்பிடித்தல் என்பது பௌதீக காரணி அல்ல, அது ஒரு இரசாயன ரியாக்ஷன், என்ன ரசாயன காரணிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்லுதோ? தச்சு மரம். பார்த்துக்கொள்ளுங்க, தச்சு செய்யறதுக்கு மரம் என்று நம்ம வாசிப்போம். ரைட். தையல் தைக்கிறதுக்கு என்னதுல சேர்ப்போம்? துணியில சேர்ப்போம். ரைட். சமைக்கிறதுக்கு என்ன தேவை? உணவு தேவை, உணவை தான் சமைக்கலாம். சமையல் செய்வோம் உணவை வச்சு. ரைட். சிற்பம் செய்யறதுக்கு என்ன தேவை? கல் தேவை. எல்லா சொல்லும் ஒரே மாதிரி தானே இருக்கி என்றா இங்கதான் டீப்பா நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. ஒவ்வொரு சொல்லையும் பாருங்க, அந்த ஆக்டிவிட்டி தச்சு செய்தல் அல்லது அந்த பிஸ்னஸ், அந்த தொழிலை சொல்லும். தச்சு என்பது என்ன? மரங்களை வச்சு ஓடாவி வேலை செய்யறதை சொல்லுவோம், அதுக்குதான் தச்சு என்று சொல்லுவோம். ரைட். தையல் என்பது துணிகளை தைப்பதற்கு சொல்லுவோம். துணிப்பதற்கு தைக்கிற செயல்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? தையல் என்று சொல்லுவோம். சமைக்கும் செயற்பாட்டுக்கு என்ன சொல்லுவோம்? சமையல் என்று சொல்லுவோம். ஆனா சிற்பம் செய்கின்ற செயற்பாட்டுக்கு ஒருபோதும் சிற்பம் என்று சொல்றல்ல. சிற்பம் என்பது முடிவு, அதனுடைய கன்க்ளூஷன், அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட். அப்ப சிற்பம் என்பது ஒரு ஆக்டிவிட்டி அல்ல, ஒரு தொழில் அல்ல, அது ரிசல்ட். எனவே இந்த இடத்துல சிற்பம் கல் என்பதுதான் வரக்கூடிய விடை. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? இதை விடையை வச்சுக்கிட்டு சொல்றேனான்னு கேட்டா இல்லை. எப்படின்றத பாருங்க. மற்ற எல்லா சொற்களும் ஒரு செயற்பாட்டை மையமாக வச்சு எங்களை குழப்புறதுக்காக வேண்டிய எப்படியான கேள்விகள் தாரது, எங்களை குழப்புறதுக்காக வேண்டிய நாங்கள் இதை கண்டுபிடிக்கமான்றது. இப்போ எல்லாத்துக்கும் உரிய மூலப்பொருளும் சரி, தச்சுக்குரிய மூலப்பொருள் மரம், தையலுக்குரிய மூலப்பொருள் துணி, சமையலுக்குரிய மூலப்பொருள் உணவு, சிற்பத்துக்குரிய மூலப்பொருள் கல்லுங்கிறது. ஓகே, முன்னுக்கிற சொல்ல பாருங்க, அதோட சேர்ந்த மாதிரி வருதா? சிற்பக்கலை செஞ்சாதான் சிற்பம் வரும். அப்ப சிற்பம் என்பது ஒரு ஒரு செயலோ அல்லது தொழிலோ அல்ல, அதன் முடிவு என்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். ஓகே, ரைட். அப்ப அதுக்கான சரியான ஆன்சர் சிற்பம் கல் என்பதுதான் சரியான ஆன்சர். ரைட். ஓகே, அடுத்த கேள்விக்கு வருவோம் நாங்க. 4வது கேள்வி. புள்ளி கோடு, கோடு தளம், தளம் திண்மம், திண்மம் நிழல். இந்த கேள்விய மிச்சம் டீப்பா யோசிக்க தேவையில்லை, ஒரு சிம்பிள் லாஜிக் பாருங்க. புள்ளியிலிருந்து கோடா மாறுது, புள்ளியிலிருந்து கோடா மாறுது, அது எங்களுக்கு விளங்குது. கோட்டிலிருந்து தளமா மாறுது. ரைட். இங்கே தான் எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். நாங்கள் தளமண்டா என்ன, இது எங்களுக்கு தமிழ் சொல் தெரியாட்டா பிரச்சனை வரும். ரைட். தளமண்டா என்ன? தளமண்டா என்னண்டா, இது ஒரு புள்ளி, சரிதானே? பல புள்ளிகள் சேர்ந்து, சிறிய சிறிய புள்ளிகள் சேர்ந்து கோடா மாறலாம். ரைட். அப்போ அது கோடு. இந்த கோடுகள் சேர்ந்து ஒரு தளமா மாறலாம். தளமண்டா என்ன? டைமென்ஷன் என்று சொல்லுவாங்க. சரிதானே? டைமென்ஷன், அதாவது எப்படி சொல்லலாம்? ரைட். இந்த ஒரு உருவம் ஒன்றிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த ஒரு உருவம் ஒன்றிருக்கு. ரைட். இது 4 கோடுகள் சேர்ந்து என்ன ஒரு உருவமா மாறிக்குது. சரி, 4 கோடுகள் சேர்ந்து ஒரு உருவமா மாறிக்கு. அப்ப இதுதான் தளம் என்று சொல்றது தமிழ் வார்த்தை. சரிதான? கோடுகளில் இருந்து புறக்கக்கூடியதை தளம் என்று சொல்லுவோம். ஓகே, ரைட். அதுல இருந்து இந்த தளத்துக்கு அடுத்ததாக பாருங்க, அடுத்தது சொல்லிக்கிறாங்க திண்மம். 3வது சொல்ல பாருங்க, இதுவும் முக்கியமான விஷயம். திண்மம் என்றா என்ன?
இந்த இருக்கிற தளம் இருக்குதானே, எப்படி இருக்கிற தளத்தை ஒரு திண்மமா எப்ப மாத்தலாம்டா, அதனுடைய முப்பரிமாணம் தெரிகிற பொழுது இது ஒரு திண்மமாக மாறும். முப்பரிமாணம் என்ன, இந்த ஒரு டைமென்ஷன், இந்த ஒரு டைமென்ஷன், இந்த ஒரு டைமென்ஷன், 3 டைமென்ஷனும் தெரியுது. அதுதான் நாங்க சொல்லுவோம் 3D. சரிதானே? 3D என்ன, முப்பரிமாணம். டைமென்ஷன் பரிமாணம். அப்ப முப்பரிமாணம். அப்ப இங்க தளம் என்பது 2 பரிமாணம். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. 2D என்று சொல்லுவோம். அப்ப 2 டைமென்ஷன். சரிதானே? 2 டைமென்ஷன். இப்படி வெறும் ஒரு உருவமாக இப்படி அமைகிறது என்ன, டைமென்ஷன் சொல்லுவோம். நாங்க இது இல்லாம இப்படி ஒரு வட்டங்கிறனா கூட இதுவும் என்ன, இது ஒரு தளம் தான். ஓகே, அப்ப இதை வச்சுக்கோ. ஆனா இந்த திண்மம் இதுல இருந்து, இந்த 3Dயில இருந்து அடுத்த ஸ்டெப் நிழல் அல்ல. நிழல் என்பது புல, அதுக்கு சம்பந்தம் இல்லை. நிழலுக்கும் இந்த 3Dக்கும் அடுத்த நகர்வாக பரிமாணம் எடுக்கிறோம்டா, திண்மம் அடுத்த பரிமாணம் எடுக்குமெண்டா அது இன்னொண்டா தான் வருமே தவிர நிழலாக வராது. ஓகே, அந்த அடிப்படையில எங்களுக்கு அது புல. சரிதானே? அப்ப அது மட்டும்தான் மாறுபடுது. எனவே இங்க நான்காவது வினாவுக்குரிய விடை 4 என்கிறத சொல்லலாம். ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த 4வது கேள்வியில கன்ஃபியூஷன் வேணாம். இது சொற்களை நன்றாக விளங்கி கொள்ளுங்க. புள்ளியிலிருந்து கோடு போடலாம். இது எங்களுக்கு நாங்க விளங்கிய அழகா விளங்குது. எங்களுக்கு புள்ளியிலிருந்து கோடு போகும். கோட்டிலிருந்து தளம் உருவாகும். பேஸ் என்று சொல்லுவோம். தளம் உருவாகும். தளத்திலிருந்து திண்மம் உருவாகும். 3D முப்பரிமாணம் உருவாகும். முப்பரிமாணத்திலிருந்து நிழல் உருவாகாது. அப்ப இது புல. எனவே இந்த அடிப்படையில தான் அது 4வது விடையை நாங்க தேர்வு செய்கிறோம். ஓகே, ரைட். 5வது கேள்வியை பாருங்க. 5வது கேள்வி என்ன சொல்லுதோ, ஆசிரியர் வேலை என்ன, கற்பித்தல். எங்களுக்கு அது ஓகே. மருத்துவர் வேலை என்ன, குணப்படுத்தல். மருத்துவம் செய்தல், குணப்படுத்தல். வழக்கறிஞர் வேலை வாதிடுதல். நீதிபதியோட வேலை தண்டிக்கிறையா? இல்ல, தீர்ப்பளிக்கிறது நீதிபதியோட வேலை. அது எங்களுக்கு இலகுவான ஒரு கேள்விதான். அப்ப எங்களுக்கு இங்க வரப்போற விட நீதிபதி தண்டித்தல் என்பது. எனவே இதுக்கான ஆன்சர் 3வது ஆன்சர், நீதிபதி தண்டித்தல் என்பதுதான் இதுக்கான சரியான விடை. 6 தொடக்கம் 10 வரையான வினாவை பார்க்கலாம். இந்த வினாவை நான் வாசிக்காம நம்மட பாசையில பேசுவோம். இந்த வினா என்ன சொல்லுதுன்னு. என்ன வினா, ஒரு கூற்று தருவாங்க. அந்த கூற்றிலிருந்து நாங்க 2 முடிவுக்கு வரலாம். அந்த 2 முடிவுல ஒரு முடிவு மட்டும்தான் சரியா இருக்குமெண்டா அதுக்கு நாம ஒரு இலக்கம் உண்ட போடுவோம். இல்ல முதல் கூற்று புல, அதாவது முதல் முடிவு புல, 2வது முடிவு மட்டும்தான் சரி என்றா 2 போடுவோம். ஒன்றும் கட்டாயம் சரியா வரும், 2ம் சரியா வரும், 2க்கும் என்ன இடம் இருக்கி என்று வருகிற போது 3 போடுவோம். 2மே புலண்டா 4 போடுவோம். இதுதான் இந்த கேள்வியோட ஸ்ட்ரக்சர். நமக்கு இது விளங்காம இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு தெரியாம நிறைய பேர் பிள்ளையாக இதை வச்சுட்டு தடம் மாறுவோம். ஸ்ட்ரக்சர் இதான். ஒரு கூட்டுக்கு மட்டும்தான், அதாவது முதலாவது கூற்றுக்கு மட்டும்தான் நிச்சயமாக வரலாமண்டா இலக்கம் 1. முதலாவது கூற்றுக்கு நிச்சயமாக வரையலா 2வது கூற்றுக்கு மட்டும்தான் வரலாமண்டா இலக்கம் 2. 2 கூற்றுக்கும் நிச்சயமாக வரலாமண்டா இலக்கம் 3. 2க்குமே வர முடியாதண்டா இலக்கம் 4. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்ப கேள்விக்கு வருவோமா? கேள்வியில என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகள் அனைத்துக்கும் அரசாங்கம் அதிக வரி விதித்துள்ளது. கவனிங்க, அரசாங்கம் என்னென்ன கம்பெனி எல்லாம் அனைத்துக்கும். அப்ப தொழிற்சாலைகள், எந்த தொழிற்சாலை? சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அரசாங்கம் அதிக வரி விதித்துள்ளது. எக்ஸ் என்ற தொழிற்சாலைக்கு அரசாங்கம் அதிக வரி விதித்துள்ளது. 2 விஷயம் சொல்லுங்க. ஒன்று என்ன, எந்தெந்த கம்பெனி எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பா இருக்கோ அதுக்கு அரசாங்கம் என்ன செய்தான், அதிக வரி விதிக்குது என்று சொல்லி போட்டு, எக்ஸ்ங்கிற கம்பெனிக்கு அரசாங்கம் அதிகமாக வரி விதிச்சு என்று சொல்லிட்டு முடிவு 2 சாராங்க. ஒன்று என்ன, எக்ஸ்ங்கிற தொழிற்சாலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது ஒரு முடிவு. 2வது முடிவு, அரசாங்கம் அதிக வரி விதிக்காத தொழிற்சாலை எதுவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்ற முடிவு. இதுல நல்லா யோசிச்சோம்டா பாருங்க, இந்த எக்ஸ்ங்கிற தொழிற்சாலைக்கு அரசாங்கம் அதிக வரி விதிக்கிறதுக்கு
அது சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது மட்டும்தான் காரணமா இருக்கலாமா? வேற ஏதாவது காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குமா இல்லையா? சில நேரம் வேற காரணம் இருக்கலாம் தானே. அது தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலைக்கு அரசாங்கம் அதிக வரி விதிச்சதுக்கு நம்ம இதை எப்படி விளங்குற? இப்படி வச்சுக்கோமே, இலங்கையில 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்குது. கேட்டுக்கொள்ளுங்க. 18 வயசுக்கு மேல இருந்தா ஓட்டுரிமை இருக்குது. ரைட்? அப்ப இது அந்த கூற்று சொல்லப்படுது, 18 வயசுக்கு மேல இருக்கிறார்கள் ஓட்டுரிமை இருக்கு. அப்ப அதிகமானவங்க இந்த தேர்தலில் வாக்களிக்கல கூற்று சொல்றாங்க. அதிகமானவர்கள் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்கிறது அந்த கூற்றோட தொடரா வருது. இப்ப முடிவு ஒண்ணு சொல்றாங்க, என்னண்டா வாக்களிக்காதவர்கள் அனைவரும் 18 வயசுக்கு குறைந்தவர்கள், யாருக்கும் 18 வயசு ஆகல என்று சொன்னா ஏத்துக்கலாமா? இத 18 வயசு ஆகாதால மட்டும்தான் ஒருத்தர் வாக்களிக்காம இருப்பாரா? இல்லையே, வேற காரணத்தாலையும் வாக்களிக்காம இருக்கலாமே. அப்ப வேற காரணம் ஒன்றும் வர முடியும் என்று வரும்போது அந்த கூற்று புல விளைஞ்சா, வேற காரணம் மட்டும் வரலான்டா அந்த முடிவு புல. இப்ப அதிக வரி அரசாங்கம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பா இருக்கிற கம்பெனிகளுக்கு விதிக்குது என்றா, எக்ஸ்ங்கிற கம்பெனிக்கும் அதிக வரி விதிச்சுக்கண்டா ஒன்னும் அவர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பா ஏற்பட்டு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அந்த இல்லாமலும் இருக்கலான்ற மாதிரி வந்தா அது நிச்சயமான முடிவு இல்லை. எனவே முதலாவது முடிவு இந்த இடத்துல தவறு. முதலாவது முடிவு புல. ரெண்டாவது முடிவை பாருங்க, அரசாங்கம் அதிக வரி விதிக்காத தொழிற்சாலைகள் எதுவும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அப்ப இது கேள்வி, இதுக்கு எப்படி வரும்? வாக்குரிமை இல்லாதவர்கள் அனைவரும் 18 வயதுக்கு குறைந்தவர்களாக இருப்பார்கள். யாருக்கெல்லாம் 18 வயசு இல்லையா அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை தானே. இப்ப இன்னொரு கேள்வி எடுக்கலாம், நீங்க வெளிநாட்டுக்காரர்களுக்கு வாக்குரிமை இருக்காண்டு. இப்ப நம்ம இந்த ஏஜ் அடிப்படையில வைக்கிறோம். நம்ம ஏஜ் அடிப்படையில 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றா அது கன்ஃபார்ம் தானே. வேற காரணத்தினால வாக்குரிமை இல்லாம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இல்லையே. 18 வயசு இல்லைன்றா இலங்கையில வாக்குரிமை இல்லை அந்த அடிப்படையில். அப்ப அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா அரசாங்கம் அதிக வரி விதிக்காதாக்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவர்கள் என்கிறதுக்குள்ள வருவாங்க. அது எங்க இருந்து வருவாங்க? நாங்க எந்த லாஜிக்ல இருந்து அதை எடுத்தோம்? அனைத்துக்கும் தொழிற்சாலைகள் அனைத்துக்கும் எதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்திச்சோ அது எல்லாத்துக்கும் தொழிற்சாலை எல்லாத்துக்கும் அரசாங்கம் என்ன வரி விதிச்சுக்கு அதிக வரி. இங்க சில தொழிற்சாலைகள் அதிக வரி விதிக்கப்படாத தொழிற்சாலை அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. எனவே ரெண்டாவது மட்டும்தான் சரி. சரிதானே? ஒன்று ரெண்டும் சரியில்லை, ஒன்று மட்டும் சரியில்லை, ரெண்டும் சரியில்லை, ரெண்டும் பிள்ளைண்டு இல்லை. அப்ப ரெண்டாவது மட்டும் சரியண்டா இந்த வினாவுக்கு நாங்க போட வேண்டிய இலக்கம் என்ன? 2. இதை நாங்க நல்லா வளையம் கொள்ளணும். இந்த கேள்வி நல்ல மயக்கிற கேள்வி. எங்களை வாசிச்சு விளங்காட்டி நாம இதை விட்டுருவோம். இது எப்படி விளங்கலாண்டா நாங்க மெல்ல நிதானமா வாசிக்கணும். தரவு என்ன சொல்லுது? அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தினா அரசாங்கம் அதிக வரி விதிக்குது. ஓகே. எக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனிக்கு அரசாங்கம் அதிக வரி விதிச்சுக்கு. ஓகே. முடிவு என்ன சொல்றாங்க? எக்ஸ்ங்கிற கம்பெனி சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. எப்படி அதை நம்ம ஏத்துக்கிற? எக்ஸ் சூழலுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு என்னத்தை வச்சு சொல்ற? நமக்கு அதை பத்தி வேற எதுவும் தகவல் தெரியாதே. அரசாங்கம் அதிக வரி விதிச்சதுனால அது எக்ஸ்ங்கிற கம்பெனி சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அன்று கேட்டா நமக்கு அது தெரியாத ஒரு தரவு. எனவே அந்த முடிவு புல. ரெண்டாவது முடிவு என்ன? எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் அரசாங்கம் வரி விதிக்கலையோ அவங்க சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல. ஓகே தானே? ஏண்டா அது அனைத்துக்கும் என்ற வார்த்தை அதை எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது என்ற அடிப்படையில் நாங்க என்ன செய்யலாம்? இந்த வினாவுக்கு விடையளிக்கலாம். ஓகே. 7வது வினாவுக்கு வருவோம். 7வது வினா என்ன சொல்லுது? கடந்த ஆண்டை விட கூற்று என்ன? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்புக்கு விண்ணப்பித்த பெண்களின் சதவீதம் 25% அதிகரித்துள்ளது. அதே சமயம் விண்ணப்பித்த ஆண்களின் சதவீதம் 5% மட்டுமே அதிகரித்துள்ளது என்கிற கூற்று தந்துட்டு அதுக்கான முடிவு என்ன சொல்றாங்கண்டா, இந்த ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்த பெண்களின் மொத்த எண்ணிக்கை ஆண்களின் மொத்த எண்ணிக்கையை விட அதிகமாகும் என்றொரு கூற்று தாராங்க. இந்த இடத்துல
எனக்கு இந்த கேள்வியை வாசிச்சோனே விளங்குற விஷயம் என்னண்டா, இந்த மொத்த எண்ணிக்கைங்கிற விஷயம் இருக்குதானே, அதை வீதத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, கணக்கிட முடியாது. ஏன்? உதாரணமா சொல்றேன் பாருங்க. 100 பெண்கள் தான் போன வருஷம் என்ன செஞ்ச, விண்ணப்பிச்ச. இந்த முறை 125 பெண்கள் விண்ணப்பிச்சுக்கிறாங்க. அப்ப என்ன நடந்துக்கு, 25 வீதம் அதிகரிச்சு. அப்ப டோட்டல் என்ன, 125 பேர் தான். சரியா? ரைட். இப்ப இப்படி எடுத்துக்கோ, இங்கால 1000 பேர் விண்ணப்பிச்ச. போன வருஷம் 1000 பேர் விண்ணப்பிச்ச. அதுல இந்த முறை 5 வீதம் 1050 பேர் விண்ணப்பிச்சுக்கிறாங்க. 1050 பேர் விண்ணப்பிச்சுக்கிறாங்க. 1000த்துல 5 வீதம் எத்தனை, 1050. 50 சேர்ந்து 1050. எனவே மொத்த எண்ணிக்கை என்று பார்க்கக்குள்ள இந்த 25 வீதத்தை விட இந்த 5 வீதம் அதிகமாக இருக்கி இந்த இலக்கங்களுக்கு பார்க்கக்குள்ள. எனவே வீதத்தை மட்டும் வச்சு நாம மொத்த எண்ணிக்கைக்கு முடிவுக்கு வந்துட இயலா. என்ன, எங்களுக்கு மொத்த எண்ணிக்கை இங்க தரவே இல்லை, வெறும் வீதத்தை வச்சு மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப அப்படி தரக்குள்ள நாங்க எப்படி இந்த முதலாவது கூற்றுக்கு முடிவு எடுத்துக்கொள்ளலாம்? முடிவு பிள்ளை. அது ஏன் பிள்ளை? வீதம் மட்டும், நீங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, வீதம் மட்டுமே ஒரு எண்ணிக்கையை அதிகம் என்று காட்டிட முடியாது. அப்ப அதிகமான ஆண்களை விட அதிகமான பெண்கள் என்று நாம இந்த வச்சு முடிவுக்கு வரையலாம். ஏன்னா எங்களுக்கு எண்ணிக்கை தெரியா, எத்தனை பேர் போன வருஷம் விண்ணப்பிச்ச, இந்த வருஷம் 25 எத்தனை நம்ம தெரியாதா? தெரியாது. அப்ப அதுக்கு முடிவு வரையலாம். ஆனா முதலாவது கூற்றுப்புலை. அப்ப முதல் கூற்றுப்புலை. ரெண்டாவது கூற்ற பாருங்க, கடந்த ஆண்டு விண்ணப்பித்த ஆண்களின் எண்ணிக்கையை விட இந்த ஆண்டு விண்ணப்பித்த ஆண்களின் எண்ணிக்கை அதிகம். சரிதானே? 5 வீதத்தால் அதிகரிச்சுக்கே. அப்ப போன முறை விட இந்த ஒரு 5 வீதத்தால் அதிகரிச்சுக்கின்ற அது அதிகம் தானே. அப்ப ரெண்டாவது கூற்று சரி, நிச்சயமா அந்த முடிவுக்கு நம்ம வரலாம். எனவே இந்த விடையிலையும் எங்களுக்கு இரண்டாவது முடிவு மட்டுமே சரி என்ற முடிவுக்கு வரலாம். சரிதானே? இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, 25 வீதம் நம்ம பெருசா பாத்துறப்படா, எண்ணிக்கை தரல எங்களுக்கு. எத்தனைக்கு அந்த 25 வீதம் கூடிக்குன்னு எங்களுக்கு தெரியா. வெறும் 100 வச்சுக்கொண்டு 100ல ஒரு 25 25 தான். அதே அங்கால 1000 பேர் விண்ணப்பிச்சிருந்தா அதுல 5 வீதம் எத்தனை வரப்போகுது, 50 போயிடும். விளையாண்டா? அப்ப எங்களுக்கு அதுல இருந்து நாங்க விளங்குற விஷயம் என்னண்டா, எண்ணிக்கை தராட்டி வீதம் பெருசு இல்ல. அப்ப தரப்படாத ஒரு முடிவுக்கு நம்ம வரையலாம் என்ற அடிப்படையில முதலாவது முடிவு பிள்ளை. அப்ப இரண்டாவது முடிவு மட்டும் சரி என்றதை பார்க்கலாம். ரைட். அடுத்த கூற்று பாருங்க, கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒழிய, அப்படின்னா கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தினாலே தவிர ஒரு நாட்டில் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. இது ஒருத்தர கருத்து. கடும் சட்டங்களை நீங்க நிறைவேற்ற அடிஞ்செய்கிற பிரச்சனையை குறைக்கலான்றது ஒரு முடிவு, ஒரு கூற்று, அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நாடுகளில் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு வரலாமா? கடுமையான சட்டம் இருக்கிற நாடுகள்ல 100% ஊழல் ஒழிக்கப்பட்டுருமா? இல்லையே. அந்த முடிவுக்கு வரையல. 100% கடும் சட்டம் இருக்கிறதுனால 100% குற்றத்தை ஒழிக்க முடியாது. அப்ப இதை எப்படி விளங்கலான்டா, இப்படி ஒரு கூற்று சொல்றேன். நீங்க கடுமையா நல்லா படிச்சீங்கன்னா பாஸ் ஆகுவீங்க, 100% பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்ல. நல்லா படிச்சா 100% பாஸ் ஆகலான்னு சொல்றேன் நான். இப்ப முடிவு சொல்றேன், ஒரு ஆள் பாஸ் ஆகல, அவரு நல்லா படிக்காததுனால மட்டுமே தான் 100% பாஸ் ஆகல என்ற அர்த்தமா? நல்லா படிச்சிருப்பாரு, சில நேரம் எக்ஸாம் போகல, அவருக்கு எக்ஸாம் போறதுக்கு இயலாம போயிடும், ஒரு காய்ச்சல் வருத்தம் வந்துடலாம். அப்ப கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நாடுகளில் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது என்பது புல. அது இப்படி முடிவுக்கு வரையலா, முற்றிலுமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட். ரெண்டாவதுக்கு அப்ப முதலாவது கூற்று என்ன, அந்த அடிப்படையில புல என்று நாங்க எடுத்துக்கொள்றோம். ரெண்டாவது பாருங்க, ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படாத நாடுகளில் கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்ப ஊழல் ஒன்றும் முற்றுமாக ஒழிக்கப்படாத நாடுகள் எங்கேயும் கடுமையான சட்டம் இல்லை என்று அப்படி இல்லை. சில நாடுகள்ல கடுமையான சட்டம் இருக்கும், ஆனா ஊழலும் இருக்கும், முற்றிலுமாக ஒழிச்சுக்க இல்லாம போயிடும்.
சரிதானே? நீங்க நல்லா படிச்சீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால பாஸ் ஆகாம இயலாம போயிட்டு, அப்ப நீங்க படிக்கவே இல்லை என்று முடிவுக்கு வரலாமா? வர முடியாதுல்ல. இப்ப இன்னொரு காரணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா இதுவும் புல. அப்ப இந்த இடத்துல முதல் கூற்றும் புல, இரண்டாவது கூற்றும் புல, இரண்டு கூற்றுக்களுமே பிழை என்பதனால நாங்க இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்? என்ன 3 என்ற ஆன்சர் எழுதணும். ஏன் 2 கூற்றுகளும் பிழை என்றால் சரி 4 எழுதணும் ஆன்சர். 2 கூற்றும் பிழை என்றால் 4 என்று எழுதணும். ஓகே, ரெண்டும் சரி என்றா தான் 3, ரெண்டும் பிழை என்றா 4. ரைட், அப்ப 4 என்ற விடையால் இப்ப இதுக்கு 9வது வினா. Z என்ற நிறுவனம் தனது பிரதான உற்பத்தியின் விலையை முந்தைய ஆண்டை விட 20% குறைத்த போதிலும் அந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வருவாய் குறையவில்லை, மாறாக கணிசமாக அதிகரித்துள்ளது. என்ன, ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட உற்பத்தியில விலையை என்ன செஞ்சுக்கிறாங்க, முன்னைய விட 20% குறைச்சிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வருமானம் குறையில, ஆனா கொஞ்சம் கூடிக்கன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, முடிவுக்கு வருவோம். முடிவுகள் என்ன சொல்றாங்க? நிறுவனத்தின் புதிய உற்பத்தியின் தரம் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது, முதலாவது சொல்றாங்க. ரெண்டாவது பார்ப்போம், அந்த உற்பத்தியின் விற்பனை எண்ணிக்கை விலை குறைப்பால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யும் அளவுக்கு அதிகரித்துள்ளது. இதுலேருந்து நாங்க பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வரலாம். என்னண்டா, ஒரு கடையில வியாபாரம் போகுதில்லைன்னு சாமானுக்கு விலையை குறைக்கிறாங்க. அவங்கள்ட்ட தரமான சாமான் இல்லை, ஆனா சாமானுக்கு விலையை குறைக்கிறாங்க. இப்ப சாமானுக்கு விலை குறைக்கிறதுனால நிறைய பேர் போய் வாங்க போறாங்க. இது சாமான தரம் கூடிக்கு சாமான தரத்தை மக்கள் பெரிதும் விரும்புறாங்கன்ற அர்த்தமா? இல்லையே. அப்ப இந்த முதலாவது தரம் என்கிற வார்த்தை எங்களுக்கு முதலாவது கூற்ற பிள்ளையாக்குது, முடிவை பிள்ளையாக்குது. அப்போ உற்பத்தியின் என்ன தரம் வாடிக்கையாளர்களுக்கு பெரிதும் கவர்ந்துள்ளது என்ற இங்க உற்பத்தி புதிய உற்பத்தியை பத்தி பேசப்படவே இல்லை. அவங்களோட பிரதான உற்பத்தியின் விலையை முந்தைய ஆண்டின் விலையை விட குறைச்சிக்காங்கன்னு தான் சொல்லப்படுது. அப்ப அப்படி பார்க்கக்குள்ள இந்த கூற்று புல, இந்த முடிவு புல. சரிதானே? விஷயம் என்ன, அவங்களோட பிரதான உற்பத்தியில ஏற்கனவே இருந்த விலையோட 20% குறைச்சிக்காங்க. ஏற்கனவே இருந்தது வியாபாரம் போதில்லைன்னா 20 குறைச்சிக்காங்க. அப்ப ஏற்கனவே இருந்தது ஏன் வியாபாரம் போகாம இருந்துக்கும்? ஒரு வேலை விலை கூட இருக்கலாம், அல்லது தரம் இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த கூற்றை பத்தி இந்த முடிவு சொல்லப்படலை. முடிவு சொல்லப்பட்டிக்கு என்னன்னா, அங்க விலை குறைச்சிக்கு இப்ப ஆக்களுக்குள்ளே வாங்குறாங்க, எனவே இவங்களோட சாமான தரம் எல்லாருக்கும் பிடிச்சிக்காக்கும்னு சொல்றாங்க. அது போல அதை பத்தி பேசப்படவே இல்லை இங்க. சரிதானே? ரெண்டாவது சொல்றாங்க பாருங்க முடிவு, அந்த உற்பத்தியின் விற்பனை எண்ணிக்கை விற்கப்படுற எண்ணிக்கை வந்து விலை குறைப்பால் ஏற்படும் இழப்பை ஈடு செய்யற அளவுக்கு அதிகரித்துள்ளது. சரிதானே? ஏற்கனவே வந்து சாமான் வந்து 5 சாமான் வித்தா 10 ரூபா கிடைக்குதுண்டா, அவருக்கு இப்ப ஒரு 20 சாமானை வித்துருவாரு. சரிதானே? 1 ரூபா குறைச்சிருப்பாரு, இப்ப 20 சாமான் கூடுதலா விற்கக்குள்ள அவருக்கு உற்பத்தி கூட போகுது. அப்ப அவரோட விற்பனையால விலை குறைப்பால ஏற்பட்ட நஷ்டத்தை இந்த பொருள் அதிகமாக விற்கப்படுறது ஈடு செய்து என்பது சரியான கூற்று, சரியான முடிவு. எனவே இதுக்கு இரண்டாவது முடிவு மட்டும் சரி. எனவே இரண்டாவது முடிவு மட்டும் சரிங்கிறதுனால நம்ம இலக்கம் 2 போடுவோம். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி, வரலாற்று புத்தகங்கள் பெரும்பாலும் வெற்றி பெற்றவர்களாலே எழுதப்படுகின்றன. எனவே அவற்றில் உள்ள பல நிகழ்வுகள் பக்கச்சார்பானவையாக இருக்க வாய்ப்புள்ளது என்று ஒரு கூற்று சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க என்ன முடிவு, போரில் தோல்வியுற்றவர்களால் எழுதப்படும் வரலாற்று பதிவுகளில் பக்கச்சார்பு இருக்காது, முதல் கூற்று. இது எப்படி, ஒரு யுத்தத்துல தோத்தவங்க அதை பத்தின வரலாறு எழுதினா அவங்க பக்கச்சார்பா இருக்க மாட்டாங்கன்னு எப்படி முடிவுக்கு வரலாம்? உதாரணமா கிரிக்கெட் ஒன்று நடக்குது. இப்ப கிரிக்கெட்ல புத்தகம் எழுதினான்னு பேட்டி எடுத்தான்னு பேட்டி எடுக்க போறாங்க தோத்த டீமுக்கிட்ட. நீங்க ஏன் தோத்த? அவ என்ன சொல்ல, எங்கட பிச்சர் இல்லை, இன்றைக்கு காத்து அடிச்ச, இன்றைக்கு போல் வந்து நல்லம் இல்லை, அம்பையர் அவுட் கொடுத்துட்டாருன்னு கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. சரிதானே? அப்ப அவங்க சொல்ற தரவுகள் வந்து அவங்களுக்கு சார்பாகத்தான் இருக்கும், அவங்களுக்கு பக்க சார்பாகத்தான் இருக்கும். அப்ப தோற்றவர்கள் தாங்கள் தோற்ற காரணத்தை தங்களுக்கு சார்பாகத்தான் சொல்லுவாங்க. எனவே வரலாற்றில் தோற்றவர்களால் எழுதப்படும் வரலாற்று பதிவு பக்கச்சார்பா இருக்காது என்பது புல. அந்த முடிவுக்கு வரையலாம். ரைட், ரெண்டாவது பாருங்க, அடுத்த கூற்றை பாருங்க, பக்கச்சார்பற்ற முழுமையான ஒரு வரலாற்றை
வரலாற்று புத்தகங்கள் மட்டுமே வாசிப்பது மூலம் பெற்றுவிட முடியாது. எஸ், வரலாற்று புத்தகத்தை மட்டும் வாசிக்கிறதுனால பக்கச்சார்பு இல்லாத ஒரு முழு வரலாறு எங்களால் எடுக்க முடியாதுங்கிறது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு. எனவே இரண்டாவது முடிவு சரி என்பதனால இரண்டாவது விடைதான் 2ங்கிற புள்ளி நாங்கள் இலக்கத்தை இந்த இடத்துல போடுறோம். அப்போ இந்த கேள்வி முழுமையாக இப்படி செய்யணுங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், நடைமுறை உதாரணத்தோட வச்சு இந்த கேள்வி அணுகினமாக இருந்தால் இலகுவாக இந்த கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்களுக்கான விடையை பார்ப்போம். நாங்கள் என்ன கேள்வி, எழுத்துக்கள் தந்திருக்கி, அந்த எழுத்துக்களுக்கு இலக்கம் தந்திருக்கி, கண்டுபிடிக்க சொல்லிருக்கி, இதானே? ரைட். இப்போ பாருங்க, இந்த கேள்வியை வாசிக்கும் போது நாங்கள் சில விடயங்களை நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இந்த கேள்வியில் தந்திருப்பாங்க. இதில் பாருங்க, ஒவ்வொரு சொல்லில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி 1 தொடக்கம் ஒவ்வொரு எழுத்துக்கும் 1 தொடக்கம் 9 வரையுள்ள வித்தியாசமான முழு எண் பெருமானம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. ஒரு எண்ணுக்கு ஒரு எழுத்து மட்டுமே என்ற விஷயம் தரப்பட்டிருக்கு. ரைட். அப்போ இந்த கேள்விகள் வரும்போது இதை இலகுவாக அணுகிறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. முதலாவது டிப்ஸ் என்னென்றா, ஒரே மாதிரியான சொல் வந்தா, சரிதானே, ஒரே மாதிரியான சொற்கள் வந்தா, ஏதாவது ஒரு எழுத்து மட்டும் மேலதிகமாக வந்தா அதை வச்சு எழுத்துக்களுக்குரிய இலக்கங்களை கண்டுபிடிக்கிற. உதாரணமா பாருங்க, பி ஓ ஏ ஆர், இதுக்கு பெறுமதி என்ன சந்திக்கிறாங்க, 24 சந்திக்கிறாங்க. அதே சொல் வந்து BOARD போர்டு வந்து 28 தந்து இருந்தா நம்ம இந்த எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். டி என்பது 24 28க்கு எத்தனை வித்தியாசம், 4 தான் வித்தியாசம். எனவே டி என்பது 4 என்று கண்டுபிடிச்சிருவோம். ரைட். அப்படி ஏதாவது சொல்லிருக்கா இந்த தரப்பட்டிருக்கிற சொற்கள்ல, ஏதாவது ஒரு எழுத்து மட்டும் மாறுற ஒரே மாதிரியான சொற்கள் இருக்கா, அதுல பெறுமதி மாறுதா என்று கேட்டா இல்லை, அப்படியான சொல் எதுவும் இல்லை. சரிதானே, ஒரு எழுத்து மட்டும் மேலதிகமாக வரக்கூடிய, ஒரே சொல்ல ஒரு எழுத்து மட்டும் மேலதிகமாக வரக்கூடிய சொல் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்லை, அப்படி இல்லை. ஆனால் ஒரே மாதிரியான சொற்கள் வந்து எழுத்து மாற சொற்கள் இருக்கு. அதை இந்த தியரிக்குள்ள எடுக்கல, நீங்க அதை இதோட போட்டு குழப்பிக்கப்படா. ரைட். அப்போ எங்களுக்கு அந்த முதலாவது டிப்ஸ் வந்து வேலைக்கு ஆகலை, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலான்னு வச்சுக்குவோம். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது, ஒரு எழுத்து ஒரு சொல்லில் 2 முறை வந்திக்கான்றதை பாருங்க. ரைட். அப்படி பார்க்குற நேரம் இந்த டோருங்கிற சொல் வந்து ஒரே எழுத்து ஓ வந்து 2 இடத்துல வாரத்தை பார்க்குறோம், 2 எழுத்த வாரத்தை பார்க்குறோம் டோருங்கிறதுல. ரைட். அப்போ அந்த தியரி இருக்கு. அப்போ நாங்கள் அதை வச்சு தான் என்ன செய்யணும், இந்த கேள்விக்குரிய விடையை கண்டுபிடிக்கணும். சரிதானே? ரைட். எங்களுக்கு டோருங்கிற சொல்ல வச்சு நாம் கண்டுபிடிக்க இயலுமான்றதை பார்ப்போம். ரைட். இப்போ டோருங்கிற சொல்லில் தந்திருக்கிற இலக்கம் கூட்டுத்தொகை எத்தனை, 20. பெரிய கூட்டுத்தொகை தானே. அப்போ பெரிய கூட்டுத்தொகைண்டு வந்தால் நீங்கள் சின்ன இலக்கத்தை போட்டு மெனக்கிடப்படா. அப்போ பெரிய இலக்கத்தை தாங்க வரணும். 1 தொடக்கம் 9 வரக்குள்ள நீங்கள் 9 8 7 தான் வரணும். ரைட். 9 போட்டு பாருங்க. 9 போட்டா 9 9 எத்தனை, 9 9 18. 18 போனால் மிகுதி 2. 2 வேற என்னென்ன இலக்கமாக கொடுக்கலாம், 1 1ஆகத்தான் கொடுக்கலாம். அப்போ 9 வராது, 9 வாரத்துக்கு வாய்ப்பில்லை. சரி, 9 வரையலாம். ஓகே. 8 போட்டு பார்ப்போம். 8 8 16 மிகுதி 4. சரிதானே, 8 8 16 மிகுதி 4. சரி. இப்ப இந்த நாம இதுக்கு கொடுத்த இலக்கம், சரிதானே, இந்த ஓக்கு கொடுத்திருக்கிற இலக்கம் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஆகாம வருதா என்றதை பார்க்கணும். சரிதானே? சரி, பாருங்க. அல்லது அதே அந்த ஒரு எழுத்து மட்டும் மாறக்கூடிய சொற்கள் ஏதாவது இருக்கா என்றதை தேடணும். இது கட்டாயம். நீங்க இந்த ட்ரிக்கை பயன்படுத்தினா நீங்க போடக்கூடிய இந்த எழுத்து அதன் பெருமானம் மட்டும் மாறக்கூடிய வேற ஏதாவது ஒரே மாதிரியான சொல் இருக்கான்றதை தேடணும். மூணாவது இது விஷயம் இதுல. ரைட். இதுல பாருங்க, ஓ வரக்கூடிய ஒரே மாதிரியாக மாறக்கூடிய சொல் என்னென்ன இருக்கி இதுல தேடி பார்த்தீங்கன்னா
பியர் என்கிற சொல்லும் போ என்கிற சொல்லும் இருக்கிறத பாருங்க. ரைட், இதுல பாருங்க BEAR. அதே மாதிரி போர் BOAR. இதுல எந்த சொல் வித்தியாசப்படுது? இந்த ஓவும் ஈயும் மாறுது. சரிதானே? ஓ மட்டும்தான் மாறுது இதுல. ஓகே, ரைட். இது ரெண்டுக்குமான பெறுமதி என்ன? 26, இதுக்கு 24. அப்ப இது ரெண்டுக்கும் 24. இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன மக்கள்? இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈ என்பது சரிதானே, ஈ வந்த எழுத்து தான், ஈ வந்த பெருமானம் தானே கூட. ஈ சமன் ஓவுடன் 2 என்றா நாங்க ஈக்கு இந்த ஓக்கு 8 கொடுத்தா ஈ எத்தனையா போயிரும்? ஈ சமன் ஓவுடன் 2 ஓ பிளஸ் 2 ஓ 8 எடுத்தீங்கண்டா 10 போயிரும். ஈ 10 போயிரும். அப்ப இந்த பெருமானம் சரியா வரலண்டா நாங்க அந்த இலக்கத்தை கொடுக்க முடியாது என்கிறதுனால நாங்க 8 கொடுக்க முடியாது. அப்ப 8 என்ன செய்வோம்? இல்ல என்ற அர்த்தத்துக்கு வருவோம். 8 இல்ல. சரி, இப்ப பாருங்க, அடுத்த இலக்கத்தை போடுவோம். என்ன? 9 பார்த்துட்டோம், 8 பார்த்துட்டோம், 7 பார்த்துட்டோம். 7 பார்க்க போறோம். ரைட், 7 கொடுப்போம். 7 கொடுத்த என்ன? 7 7 14 போனா மிகுதி 6. அப்ப மிகுதி 6 வந்தா என்ன செய்யலாம்? ஒரு இலக்கத்துக்கு 1, இன்னொரு இலக்கத்துக்கு 5 கொடுக்கலாம். சரி, அப்படி ஓ வரக்கூடிய இடத்துல 7 கொடுத்தா சரியா வருமா என்றதை பார்ப்போம். ஓக்கு 7 கொடுத்தா சரியா வருமா? இப்ப இதே போட்டு பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈசமன் நம்ம என்ன பார்த்தோம்? ஓ பிளஸ் 2. இப்ப ஈசமன் 7 2 எத்தனை? 7 2 9. எஸ், 10க்குள்ள வருது. அப்ப இது எங்களுக்கு சாத்தியப்படுது. எனவே நாங்க இதுக்கு 7 கொடுக்கிறோம். அதிலிருந்து நாங்க இன்னொரு விடையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓக்கு 7 கொடுக்கிறோம், ஈக்கு 9 கண்டுபிடிச்சிட்டோம். ஈ என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம ஏற்கனவே இந்த 2 சொல்லல ஈ என்பது ஓவுடன் 2 கூடுவது என்று கண்டுபிடிச்சோம். ரைட், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அது ஒரு விட கண்டுபிடிச்சாச்சு. ரைட், இப்ப பாருங்க, அடுத்தது நாங்க இதுக்கு 7 கொடுத்ததுனால கன்ஃபார்மா 7 கொடுத்துட்டு தானே. ரைட், எங்களுக்கு என்ன வரப்போகுது? மிச்சம் 1ம் 5ம் வரப்போகுது. இப்ப எங்களுக்கு இருக்கிற அடுத்த ஸ்டெப் என்ன? டிக்கு என்ன எழுத்து கொடுக்குற, ஆருக்கு என்ன எழுத்து கொடுக்குற என்றுதான் கேள்வி. சரி, இப்ப இந்த ஆரும் டியும் சரிதானே மாறுற மாதிரி ஏதாவது ஒரு சொல் இருக்கா என்றதை மட்டும் தேடுவோம். சரி, 6 வரக்கூடிய சொல் ஒரே மாதிரி சொல், வேற ஏதாவது சொல் இருக்கான்றதை தேடுவோம். இப்ப பாருங்க, லார்ட் அதே மாதிரி லார்ட், இந்த 2 சொல்லையும் எடுத்து அதுக்கா இந்த ட்ரிக்கைத்தான் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லே தந்திருக்கிறேன். வளைஞ்சா? அப்ப நாங்க அந்த சொல் 2 எடுப்போம். லோடையும் LORD என்பதையும் LOAD என்பதையும் எடுப்போம். ரைட், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? 16ம் 15. நல்லா பாத்துங்க, லார்ட் அண்ட் ஆர் வாரது 16, டி வாரது 15. ரைட், அப்படின்னா இது ரெண்டுக்கும் எத்தனை வித்தியாசம்? 1 வித்தியாசம். அப்படின்னா எது கூட? 6 தான் கூட. ஆர் சமன், கவனிச்சு கொள்ளுங்க, ஆர் சமன் ஏ உடன் உண்டு. சரியா? ஆர் சமன் ஏ உடன் உண்டு. இப்ப இந்த ஆறுக்கு நாம 1 கொடுக்கலாமா? கொடுக்கல. ஏன்? ஆறு வந்து ஏற்கனவே 1 கூடித்தான் வரும் என்று சொல்லப்பட்டிக்கு. எனவே 1 கொடுக்கல என்ற பட்சத்துல ஆறுக்கு நாம 5 கொடுக்கலாம். 5 இலக்கத்தை கொடுக்கலாம். அப்ப இலக்கம் 5 கொடுத்தமா இருந்தா அப்ப எங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா விளங்கிட்டு ஆறுக்கு இலக்கம் 5. ரைட், அப்ப ஆறுக்கு இலக்கம் 5ண்டா இந்த 6ண்டா 5 வரணுமண்டா, ஏயோட 1 கூடினா தான் 5 வருமண்டா, அந்த ஏ என்ன எடுக்கலாம்? ஏ சமன் 4 என்று எடுத்துக்கொள்ளலாம்.
ரைட். நம்ம கண்ட இலக்கங்களை என்ன செய்வோம், எழுதி வச்சுக்குவோம். சரி, இப்ப பார்ப்போம். a சமன் 4 என்று எடுத்துட்டோம். ஓகே ரைட். இப்ப எஸ் கட்டிக்கிறாங்க, எஸ் கட்டிக்கிறாங்க. இதுல பாருங்க ஆர் ஓ எஸ் இ. ஆருக்கு எத்தனை கொடுத்தோம் நாங்க, ஆருக்கு 5 கொடுத்திக்கிறோம், ஓக்கு 7 கொடுத்திக்கிறோம், ஈக்கு 9 கொடுத்திக்கிறோம். சரிதானே, 5 5 7 12 9 12 9 21. சரிதானே, இங்கே 27 வந்திக்கு 27ண்டா. இப்ப 27ண்டா எஸ் சமன் எத்தனை, 6. எஸ் சமன் 6. ரைட். அடுத்தது எல். ரைட். இப்ப எங்களுக்கு இதுல ஓஆர்டி எல்லாத்துக்கும் நம்ம கண்டுட்டோம், ஓஆர்டி எல்லாம் கண்டுட்டோம். எல் மட்டும் தான் மிச்சம் இருக்கிற. அப்ப ஓக்கு எத்தனை, ஓ சமன் 7, ஆர் சமன், ஆருக்கு என்ன கொடுத்தோம் நாங்க, ஆர் சமன் 5, டி சமன் 1. சரிதானே. லோடுங்கிற வார்த்தையில இந்த இருக்கிற லோடுன்ற வார்த்தையில எல் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. எல்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம், போட போறோம். ரைட். ஓஆர்டி 7 5 1 என்று இருந்தா 6 மேலும் 13, 13ண்டா 16ல இருந்து 13 போனா 3. எனவே 3க்கான எல்லுக்கான பெறுமதி 3. எவ்வளவு லேசா செய்யலாம் பாத்தீங்களா இந்த கேள்வியை. நாங்க கொஞ்சம் இதுல இந்த மெத்தட்டை வழங்கணும், அவ்வளவுதான். இந்த மெத்தட்டை வழங்கணும். ரைட். இந்த மெத்தட் எங்களுக்கு தெரிஞ்சா இலகுவாக செய்யலாம். ரைட். இப்ப நான் பயன்படுத்தின மெத்தட் என்ன, திரும்ப ஒருக்கா ரிவிஷன் பண்றேன் பாருங்க. ஒவ்வொன்றா திரும்ப ஒருக்கா இதுல சொல்றேன். என்னண்டா, இந்த கேள்வி நிறைய பேர் செஞ்சு குழம்பி போயிருப்பீங்க. நிறைய பேர் இது எனக்கு விளங்குது இல்ல, நீங்க ஒருவேளை பொறுமதி பிள்ளையா கொடுத்திருப்பீங்க இந்த கேள்விக்கு சொன்னீங்க. அப்படி அல்ல, இதுல ட்ரிக் இருக்கு. என்ன ட்ரிக், நம்ம வல்லமையா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ட்ரிக் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா அதை யோசிக்கணும். அவ்வளவுதான் இதுல இருக்கிற வித்தியாசம். ஓகே ரைட். என்ன ட்ரிக், நம்ம பேசிக்கா ஒவ்வொன்றா திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. ரைட். இதுல என்ன ட்ரிக் எடுத்தேன் நான், அதாவது ஒரே சொல் ஒரு சொல் மேலதிகமா வந்திக்கா இல்ல, அது எனக்கு இங்க சாத்தியப்படல. ரெண்டாவது என்ற ட்ரிக் என்ன, ஒரே எழுத்து வரக்கூடிய சொல். அப்ப ஒரே எழுத்து ஒரு சொல்லுல 2 எழுத்து ஒரு சொல்லுல வரக்கூடியது ஓ வருது. ரைட். அந்த ஓக்கு நான் என்ன இலக்கம் கொடுக்கணும், தரப்பட்டிருக்கிற இலக்கத்துல இதுல பெறுமதியை பார்த்து நான் கொடுக்கணும். என்ற நேரத்தை வீணடிக்க கூட. 20 வந்திக்கண்டா பெரிய பெறுமதி தானே 20. அப்ப நான் பெரிய இலக்கங்கள்ல இருந்தே கொடுத்து வரணும். பெரிய இலக்கங்கள் எத்தனை, எனக்கு 9. 9ண்டா ஓக்கு 9 கொடுத்தா 9 18. என்ன 2 ஓ வந்தி 18 போனா டோர்ங்கிற வார்த்தையை எடுத்தீங்கண்டா DOOR என்கிற வார்த்தையை எடுத்தீங்கண்டா இதுல 18 போனா 2. அப்ப 2ண்டா மிகுதி 2 டிக்கு 1 2 ஆருக்கு 1 2 கொடுக்கல. எனவே 9 வராது என்று நான் அதுல இருந்து தீர்மானிக்கிறேன். ரைட். திரும்ப 8 கொடுக்க போறேன். ரைட். 8 கொடுத்தா நான் 8 கொடுத்துக்கிறேன். 8 கொடுத்து போட்டு பாக்குறேன், 8 பொருந்துது. ஆனா அதே 8 இன்னொரு இடத்துல வரும்போது எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கா என்றதை பார்க்கணும். சரிதானே. ரைட். அப்ப பாருங்க, அதே 8 வரக்கூடிய ஓ மட்டும் மாறக்கூடிய ஏதாவது சொல் இருக்கா, ஓ மட்டும் மாறி வருது என்ற மாதிரி சொல் இருக்கான்றதை தேடுங்க. அப்ப என்ன ஓக்கு தானே நான் பெறுமதி கொடுக்கிறேன். ஓ மட்டும் மாறக்கூடிய சொல் பிஏ போ சந்திக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த சொல் தந்தது. இந்த தியரியை தான் நீங்க பயன்படுத்தணுன்றதுக்காக தந்தது. அப்ப பிஏ போ என்று இருக்கின்றா. ரைட். இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம், 26க்கும் 24க்கும் வித்தியாசம் 2. எனவே பெரிய கூட்டுத்தொகை வந்தது 26 இ தான். அப்ப இ சமன், சரிதானே, இ சமன் ஓ பிளஸ் 2. ஓவோட இன்னும் 2 கூட வந்திக்கு என்றுதான் இதுல அர்த்தம். சரிதானே. இ வந்ததுனால 26 வந்திக்காரு, ஓ வந்ததுனால 24 தான் வந்திக்காருண்டா. ஓவை விட இ எவ்வளவு கூட, 2 கூட. அப்ப இ சமன் ஓ பிளஸ் 2 என்று அர்த்தம். ரைட். இப்ப இந்த ஓவுக்கு நீங்க 8 என்று கொடுத்தீங்கடா, 8 2 10. அப்ப இ எத்தனையா போயிரும், 8 2 10டா, இ சமன் 10 போயிரும். எங்களுக்கு தந்திக்கிறது 1 தொடக்கம் 9 வரைக்கும் தானே. அப்ப ஈக்கு எப்படி நம்ம 10 கொடுக்குற, எனவே 8 வராது. ரைட். இது நாங்க 7 கொடுத்தமா இருந்தால்,
7 கொடுத்தமா இருந்தா இங்க 8 கொடுத்ததுக்கு 10 வந்ததுண்டா 7 கொடுத்தா எத்தனை வரும்? நம்ம கணக்கும் பார்க்க தேவையில்லை, இதை ஈஸியாக சொல்லலாம், நம்ம ஷார்ட்கட்டாகவே சொல்லிடலாம், 9 வரும். ரைட், அப்போ எனக்கு அது செட் ஆகுது, டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ நான் என்ன செஞ்சிட்டேன், டிரெக்டாக ஈக்கு 9 கொடுத்துட்டு ஓக்கு 7 கொடுத்துட்டேன். ரைட், இப்போ மிகுதி எனக்கு என்ன, மிகுதி இருக்கிறதுக்கு 7 7 கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இதில் வரக்கூடியது 7 7 14 போனால் மிகுதி 6. 6 என்கிற இலக்கம் வந்து 6 எத்தனையா பிரிக்கலாம், 2 4 பிரிக்கலாம், 1 5 பிரிக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல 1 5 கொடுத்து பார்க்குறேன். எனக்கு முதலாவது இலகுவானது ஏதோ அதை தான் கொடுப்பேன் நான், சரிதானே. 1 5 கொடுத்து பார்க்குறேன் நான், சும்மா இதை கொடுக்கையில் 1 5ங்கிறத வச்சுக்கேன், சரியா. ரைட், இப்போ நான் பார்க்கணும் 6ங்கிற எழுத்தை பார்க்கணும். 6ங்கிற எழுத்து மட்டும் மாறக்கூடிய ஏதாவது சொல் இருக்கா என்றதை பார்க்கணும். 6 மட்டும் மாறணும். ரைட், LORD, அதே மாதிரி LOAD என்றது வருது. ரைட், இப்போ இந்த இது ரெண்டுடைய பெறுமதியும் என்ன, 15ம் 16ம், அதுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் உண்டு. அப்போ R என்றால் R சமன் A சக 1, ஏயை விட 1 கூட வந்தால் தான் R சரியா இருக்குமெண்டா. இப்போ பாருங்க, 1 நான் Rக்கு கொடுக்கலா, 1 தானே சொன்னேன் நான், இந்த 1 என்ன செய்யலாம், Rக்கு கொடுக்கலா, சரியா. ரைட், இப்போ நீங்கள் இதை 2 4 எடுத்தீங்கன்னா கூட இந்த குழப்பம் வரும், விளையுதா. அப்போ 1 கொடுக்கலான்றதுனால நான் இதுக்கு 5 கொடுக்குறேன், சரியா. அப்போ 6 நான் என்னென்று வச்சுக்கிறேன், R சமன் 5 என்று வச்சுக்கிறேன். அப்போ ஏ சமன் என்ன, R 5ண்டா 1 கூடி தான் 5 வருமாண்டா, ஏ சமன் எத்தனை 4. அப்போ ஏக்கும் 4 கொடுத்து டிக்கு 4 கொடுக்கலாமா, கொடுக்கல, அந்த குழப்பம் வரும், சரியா. அப்போ அந்த அடிப்படையில் நான் என்ன செய்கிறேன், ஆருக்கு 5 கொடுத்துட்டு டிக்கு 1 கொடுத்துட்டு இனி மற்ற எழுத்துக்கள் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பெறுமதியை போட்டு எல்லாத்துக்கும் விட 100. இதுதான் இந்த கேள்விக்கான முறை. அடுத்து 16 தொடக்கம் 20 வரையிலான வினாக்கள் தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. தகவல்களை கவனமாக வாசித்து வினாக்களுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது சரியான விடையின் இலக்கத்தை எழுதுக என்கிறது தான் கேள்வி. ரைட், கலண்டர் கேள்வி. கலண்டர் கேள்வியில் எங்களுக்கு ஒரு விஷயம், அடிப்படை விஷயம், சில விஷயம் தெரியணும். என்ன அடிப்படை, கேள்வியை எதுவும் வாசிக்கல, நான் பேசிக்கில் அடிப்படை சிலதை சொல்லிட்டு போகிறேன். ரைட், முதலாவது சாதாரண வருடம், அதுபோல லீப் வருடம், சரிதானே. சாதாரண வருடம் அதுபோல லீப் வருடம். இப்போ சாதாரண வருடத்துக்கும் லீப் வருடத்துக்கும் என்ன வித்தியாசம், லீப் வருடம் என்பது 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும், சரியா. சாதாரண வருஷம் எப்பயும் உள்ள வருஷம். உதாரணமாக ஒரு வருடத்தில் இறுதியை நாங்கள் 4ஆல் பிரித்தோம்டா அதில் மிகுதி எதுவும் வராட்டா, மீதி வரலைண்டா அது சாதாரண மீதி எதுவும் வரலைண்டா அது லீப் வருடம், மீதி வந்தால் அது சாதாரண வருடம், சரிதானே. உதாரணமாக 2024ங்கிறத இறுதியை நம்ம பிரிச்சமாக இருந்தால், இறுதி 2 இலக்கத்தையும் பிரிச்சமாக இருந்தால் எத்தனை வரப்போகுது, இறுதி 2 தான் பிரிக்கணும், 4ஆல் பிரிக்கணும், 6 4 24 0 வரும். அப்போ இது லீப் வருடம்னு சொல்லுவோம். ரைட், அப்போ இதான் இதில் உள்ள அடிப்படை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, லீப் வருடம் இல்லாட்டி சாதாரண வருடமாக இருந்தால் அதில் பிப்ரவரியுடைய நாட்கள் எங்களை எல்லாருக்கும் தெரியும், பிப்ரவரி 28 சாதாரண வருஷத்தில். லீப் வருடமாக இருந்தால் தான் 29, இது எங்களுக்கு தெரியும், சரிதானே. ரைட், அடுத்த விஷயம், உதாரணமாக பாருங்க, எங்களுக்கு ஜனவரி 1ஆம் திகதி வியாழக்கிழமைண்டா ஜனவரி 29ஆம் திகதியும் வியாழக்கிழமை தான் வரும். ரைட், 29ஆம் திகதியும் வியாழக்கிழமை தான் வரும்.
எப்படி அது எப்படி வியாழக்கிழமை 29ஆம் தேதி வருது பாருங்க. 1ஆம் தேதி வியாழக்கிழமைண்டா அடுத்த கிழமை, அடுத்த ஒரு கிழமையில் எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 1ஓட 7 கூட்டினோம்டா 8. அப்போ 8ஆம் தேதியும் வியாழன் வரப்போகுது. சரிதானே? திரும்ப 7 கூட்ட போகிறோம். 7 கூட்டினோம்டா 15ஆம் தேதியும் வியாழன் தான் வரப்போகுது. திரும்பி 7 கூட்ட போகிறோம். 22ஆம் தேதியும் வியாழக்கிழமை தான் வரப்போகுது. திரும்ப 7 கூட்டினோம்டா 29ஆம் தேதியும் வியாழக்கிழமை தான் வரப்போகுது. சரியா? இந்த கணக்கு பார்த்தோம்னா எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் இலகுவாக விடையளிக்கலாம். 7 கூட்டுறதா, இதில் ஒன்றும் இல்லை. இது பெரிய மாய வித்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி கேள்வி கேட்டா ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்றால் ஜனவரி 20ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்டா இதுலேருந்து 2 நாளை முன்னுக்கு எடுத்தாச்சு தானே. புதன், அங்கால செவ்வாய். நம்ம 22லேருந்து 2 எடுத்தாச்சு தானே. 21, 20. அப்போ 20ஆம் தேதி செவ்வாய். இப்போ 30ஆம் தேதி 31ஆம் தேதி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்போ 30 வெள்ளி, ஜனவரி 30 வெள்ளி என்றா 31 என்ன வரப்போகுது? சனி வரப்போகுது. சரிதானே? 31 சனிக்கிழமை வரப்போகுது. ஓகே, ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கு விடையளிப்போம். ஓகே, இப்போ கேள்வியை கவனமாக வாசித்து இதில் உள்ள ரகசியங்களை என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். இந்த கேள்விகளை என்னென்ன ரகசியத்தை ஒழிச்சு வச்சுக்கிறாங்கன்றதை கண்டுபிடிப்போம். சரி, பாருங்க. ரவி ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்திய நாளில் பிறந்தார். அப்போ ரவி பிறந்தது பிப்ரவரி மாதம். ஓகே, பிப்ரவரி மாதம் பிறந்துக்கிறார். ரைட். அவர் பிறந்தது பிப்ரவரி மாதத்துல கடைசி நாளுக்கு முந்தின நாள் என்று சொல்லி போட்டு அவர் பிறந்த ஆண்டு நாட்காட்டி சரியாக 11 வருடங்களுக்கு பின்னரே மீண்டும் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி அமைந்தது அண்டா. இது ஒரு சாதாரண வருடம். 11 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் பிறந்த வருஷம் வருதுண்டா. அவர் உதாரணமாக 2000 ஆண்டு பிறந்தாருண்டா, அடுத்தது அவருக்கு 2011ஆம் ஆண்டு தான் அவர் காலண்டர் வரும். அப்போ அது ஒரு சாதாரண வருஷம். சரி, இப்போ சாதாரண வருஷம் என்கிறதுனால பிப்ரவரி எத்தனை நாள்? 28 நாள். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்ன? ரவி பிறந்தது பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்திய நாள். அப்போ ரவியோட பிறந்த நாள் எப்போ? பிப்ரவரி 27. ஓகே, ரைட். அந்த ரகசியம் கண்டுபிடிச்சாச்சு. இது சாதாரண வருஷம் என்ற ரகசியத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட். ரவியின் நண்பன் கவின் ரவி பிறந்த அதே ஆண்டில் அக்டோபர் மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தான். இதுவும் என்ன எங்களுக்கு கேள்விக்கு வரப்போது. நாங்கள் இந்த தகவலையும் வச்சுக்குவோம். அக்டோபர் மாதத்தின் 1 ஞாயிற்றுக்கிழமை. சரியா? ரைட். 1 ஞாயிற்றுக்கிழமைண்டா அக்டோபர் 1ஆம் தேதி என்ன கிழமை வருவதோ அதிலிருந்து 1 ஞாயிற்றுக்கிழமை. சரியா? ரைட். ஓகே, பார்ப்போம். 1 ஞாயிற்றுக்கிழமை பிறந்தான். ரைட். ரவி பிறந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இங்கே தான் ஒரு தகவல் எங்களுக்கு லேசான ஒரு தகவல் தந்திக்காங்க. ரவி பிறந்தது ஜனவரி மாதம், ரவி பிறந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சந்திக்கு. சரி, இப்போ கேள்வி என்ன? ரவியின் பிறந்த தினம் எந்த கிழமை? ரவி பிறந்த கிழமை எது என்று கேட்டி. ரைட். ரவி பிறந்த எப்போ? பிப்ரவரி 27. சரியா? இதை கண்டுபிடிச்சிட்டு இருந்தானே. ரைட். இந்த தரவு என்ன சந்திக்கிறாங்க? ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமைன்னு சந்திக்கிறாங்க. சரிதானே? ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமைன்னு சந்திக்கிறாங்க. ரைட். ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமைண்டா 29 எப்ப? வியாழக்கிழமை. 30, 31 எப்ப? 30 வெள்ளி, 31 சனி. 31 சனி. சரிதானே? ரைட். 31 சனி. இப்போ பாருங்க, 31 சனிக்கிழமைண்டா பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன கிழமை? பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைண்டா நம்ம ஏற்கனவே கணக்கு பார்த்து சொன்ன நான் 22ஆம் தேதியும்
ஞாயிற்றுக்கிழமை. 22 ஞாயிறுண்டா அடுத்தது எப்போ ஞாயிறு வரப்போகுது? 29 தான் ஞாயிறு வரப்போகுது. இப்போ கேட்டிக்கிறது 27, 28 சனி, 27 வெள்ளிக்கிழமை. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. அப்போ ரவியின் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை. எங்களுக்கு இந்த இது தெரிஞ்சிருந்தாலே இலகுவாக என்ன செய்யலாம், இந்த கேள்விக்கு விடையளிக்கலாம். ரைட். அப்போ இங்கே கேள்வி ரவி பிறந்த கிழமை எது என்றது. இப்போ ரவி பிறந்தது என்ன வெள்ளிக்கிழமை. அடுத்த வினா என்னென்றால் கவின் பிறந்த திகதி எது என்று கேட்டுக்கிறாங்க. ரைட். இந்த கவின் பிறந்த திகதியை காண்றதுக்கு எங்களோட தரவுல தந்திருக்கிற விஷயத்தை பார்ப்போம். கவின் அக்டோபர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தார் என்றது தரவுல தந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இதில் ட்ரிக் கொண்டு விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கலண்டர் சம்பந்தமான அடிப்படைகள் என்கிற விஷயங்கள் ஒரு வீடியோவாக நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கிறேன். அதில் இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் பதிவிடுற நேரம் இதனுடைய முழு விவரங்களை நான் உங்களுக்கு கட்டாயம் பதிவிடுறேன். கட்டாயம் வீடியோ பாருங்கள். இதில் பேசிக் சொல்லித்தாரேன், ஒரு ட்ரிக் சொல்லித்தாரேன். ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதே கிழமைதான் அக்டோபர் 1ஆம் தேதி. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமைண்டா அக்டோபர் 1ஆம் தேதியும் வியாழக்கிழமை. இது ஏன்னுங்கிற ரீசன் வெரி சிம்பிள், ஒன்றுமில்லை. ஜனவரிக்கும் அக்டோபருக்கும் இடையில கிட்டத்தட்ட 273 நாள் இருக்கு. இந்த 273 நாள் 7ஆல் பிரிச்சமா இருந்தால் மிகுதி இல்லாம பிரிபடும். 39 வரும். மிகுதி இல்லாம வாரது, அதாவது ஒரு கிழமை இடைப்பட்ட நாட்கள் 7 நாட்களை பிரிக்கிற போது மிகுதி இல்லாம வந்தால் என்ன செய்யும்? மிகுதி இல்லாம வந்தால் ஆரம்பிச்ச நாள் எதுவோ அதே நாள் தான் அடுத்த கிழமையும் இருக்கும் என்கிறதான் இதனுடைய சுருக்கம். சரியா? இப்ப ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிச்சதுனால அக்டோபர் 1ஆம் தேதி அதுக்கு இடப்பட்ட நாட்களை பிரிக்கும் போது பூஜ்ஜியம் இல்லாம வாரதுனால அக்டோபர் 1ஆம் தேதியும் சேம் நாளாக இருக்கி, அதே வியாழக்கிழமையா இருக்கி என்றதான் இதுல ட்ரிக். ரைட். அப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்றா அக்டோபர் 1ஆம் தேதியும் வியாழக்கிழமை, ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றா அக்டோபர் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கேள்வியில தந்திக்கிறது ரவியுடைய நண்பன் கவின் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதத்துடைய 1ஆவது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த மாதத்துடைய முதல் நாள் என்ன? ஜனவரி முதல் நாள் வியாழக்கிழமை. அக்டோபர் தானே அவர் பிறந்த. அப்ப அக்டோபர் 1ஆம் தேதி என்ன கிழமை? வியாழன். அப்ப அக்டோபர் 1ஆம் தேதி வியாழன்டா அவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாருண்டா வெள்ளி 2, சனி 3, ஞாயிறு 4. அப்ப இங்க வரக்கூடிய விட அக்டோபர் 4ஆம் தேதிங்கிறது தான் விடையாக வரப்போகுது. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ரவி பிறந்த அதே ஆண்டில் அதிகபட்சமாக 53 முறை வரும் கிழமை என்ன? இது எங்களுக்கு இதுவும் ஒரு பேசிக் கலண்டர்ல இருக்கக்கூடிய தியரி என்னன்னா, ஒரு வருடத்துடைய முதல் நாள் எதுவோ அந்த நாள் அந்த வருடத்தின் 53 முறை வரும் என்கிறது தியரி. விளங்கிக் கொள்ளுங்க. முதல் நாள் எதுவோ அதே நாள் 53 முறை வரும் என்பதுதான் தியரி. அது ஏனென்றா 365 பிரிக்கிற நேரம், சரிதானே? 365 பிரிக்கிற நேரம் அந்த 365 52ஆக பிரிஞ்சு மிகுதி 1 வரப்போகுது. சரிதானே? மிகுதி 1 வரும்போது மற்ற நாட்கள் எல்லாம் 52 முறையும். இந்த ஆண்டுடைய முதல் நாள் 53 முறையும் வரும் என்பது கலண்டர் தியரியில் ஒரு விஷயம். அதை நம்ம கலண்டர் தியரியல் சம்பந்தமான வீடியோ விரிவாக பார்க்குற நேரம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நீங்க இதுல விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒன்று தான். என்ன? ஒரு விஷயத்தை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு வருடத்தின் முதல் நாள் எதுவோ அந்த நாள் 53 முறை அந்த வருடத்தில் வரும் என்றதை மட்டும் விளங்கிக் கொண்டா சரி. அப்ப ரவி கேள்விக்கிற கேள்வி என்னென்றா, ரவி பிறந்த ஆண்டு அதிகபட்சம் 53 முறை வரும் கிழமை என்ன கிழமை? அந்த நாள் என்றால் அதான் கிழமை. என்ன கிழமை அது? அவர் பிறந்த வருடத்துடைய முதல் நாள் என்ன நாள்? வியாழன். எனவே 53 தடவை வரப்போறது எது? வியாழன் தான் வரப்போகுது. இதுதான் ட்ரிக். அது ரைட். அப்ப வியாழன் மட்டும் என்கிறது தான் இதுக்கான விட, மற்றது எதுவும் வராது. ரைட். அடுத்தது பாருங்க. ரவியின் 5வது பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என்கிற ஒரு கேள்வி கேட்டிக்கிறாங்க. ரைட்.
இப்போ பார்ப்போம் நாங்கள் அடுத்த விஷயம் பாருங்க. இப்போ எங்களுக்கு 365 நாள், அப்படித்தானே? 365 நாள். ரவியுடைய முதல் பிறந்த நாள் எப்போ? இதில் அடுத்த கலண்டர் சம்பந்தமான இன்னொரு ட்ரிக் இதில் இருக்குது, இன்னொரு பேசிக் இதில் சொல்லப்பட போகுது இந்த பிறந்த நாள் சம்பந்தமான விஷயத்தில். அதாவது ஜனவரி 1ஆம் தேதி, சரியா? 1ஆம் தேதி வியாழக்கிழமைண்டா, ஒரு வருஷத்துடைய ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமைண்டா, திரும்ப 2வது வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா வரும். 3வது வருஷம் சனிக்கிழமையா வரும். 4வது வருஷம், சரிதானே? இந்த 4வது வருஷம் ஞாயிற்றுக்கிழமையா வரும். திரும்ப 5வது வருஷம் வரும்போது திங்கக்கிழமை வரும்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு நாள் வரக்குள்ள கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சதல்ல. 4 வருஷம் முடிஞ்சோடனே லீப் வருடம் முடிஞ்சுது. லீப் வருடம் எத்தனை நாள்? வருடத்துல 366 நாள். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு நாள் கூடி கூடி வந்தது. இந்த 5வது வருஷம் வரும்போது மட்டும் இன்னும் ஒரு நாள், 2 நாள் கூடும். அப்ப ஞாயிறு 5வது திங்கள் வராது, செவ்வாய் வரும். இது பேசிக். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இவர பிறந்த நாள் வந்தது வெள்ளிக்கிழமை என்று நம்ம கண்டோம், சரிதானே? இவர பிறந்த நாள் வந்தது வெள்ளிக்கிழமை என்று கண்டோம். அப்ப அவர் பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வந்தா முதல் பிறந்த நாள் வெள்ளி, 2வது பிறந்த நாள் சனி, 3வது பிறந்த நாள் ஞாயிறு, 4வது பிறந்த நாள் திங்கள், 5வது பிறந்த நாள் செவ்வாய் கழிச்சு புதன். ரைட். அப்ப அவருடைய 5வது பிறந்த நாள் புதன்கிழமை வரும் என்கிறது இந்த வினாவுக்கான விடை. இதெல்லாம் பேசிக், கலண்டர் பேசிக். இதெல்லாம் பேசிக். அதாவது ஒரு வருஷத்துல ஒரு நாள் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமைண்டா அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா இருக்கும், ஒரு நாள் கூடி வரும் என்றது பேசிக். அது ஏன் எப்படின்றத கலண்டர் பேசிக் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேரம் மிக அதிகமாக போகிறேன்னா அதை இங்கே வழங்கப்படுத்தலை. அடுத்த கேள்வி பாருங்க. கவின் பிறந்த ஆண்டின் நாட்காட்டியை ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் வரை எந்த ஆண்டின் நாட்காட்டியுடன் மீண்டும் முழுமையாக ஒப்பிட முடியும்? இந்த கேள்வியிலே சந்திக்கிறாங்களே 11 வருஷத்துக்கு பின்னர் 11 வருஷத்துக்கு முன்னே முழுமையாக பயன்படுத்த முடியும்னு சொல்லணும். அப்போ இங்கே கேள்வியில் வந்திக்கிறதுனால இது 11 வருஷத்துக்கு பிறகு என்றது விடையாக வரும். ரைட். அப்போ இதுக்கு 3வது விட, இதுக்கு 3வது விட, 2வது விட, இதுக்கு புதன்கிழமை என்பது 2வது விட, 20வது என்பதுக்கும் 2வது விடை. அடுத்த வினா வந்து தரவு ஒழுங்கமைப்பு சம்பந்தமான ஒரு வினா. இந்த வினாவை நாங்கள் எப்படி இலகுவாக தரவுகள் ஒழுங்கமைக்கலான்றதை பார்ப்போம். இங்கே தரப்பட்டிக்குது 3 துறைகளில் 7 பேர் வேலை செய்கிறாங்க, சரிதானே? அதில் ஆக குறை இதில் வர தந்திருக்கிற தகவல்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். 7 நபர்கள் 3 துறைகளில் பௌத்திகவியல், இரசாயனவியல், உயிரியல் ஆகிய 3 வெவ்வேறு துறைகளில் பணியாற்றுகின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் பலங்கள் பேர் சந்திக்குது. தமக்கு பிடித்தமான ஒன்றை தெரிவு செய்யணும். ஒவ்வொரு துறையிலும் குறைந்தது 2 பணியாற்றுகின்றனர் என்கிறது தான் தகவல். ரைட். அப்போ ஒரு துறையில் 2 பேர் குறைஞ்சதுண்டா நாங்கள் குழு உருவாக்குறதுக்கு எப்படி உருவாக்கலாம்? 3 குழுவை உருவாக்கலாம். 3 குழு தான் நீங்கள் தரப்பட்டிக்கு. ரைட். அப்போ ஒரு குழுவில் 2 பேரும், சரிதானே? இன்னொரு குழுவில் 2 பேர், 3வது குழுவில் 3 பேர் வரப்போறார். சரி, பார்ப்போம் அந்த குழுவை எப்படி அமைக்க போறோம்ன்றதை பார்ப்போம். தரவுகளுக்கு வருவோம். ஓ மற்றும் எல் ஆகியோர் ஒரே துறையைச் சேர்ந்தவர்கள். அத்துறையில் இவர்கள் 2 மட்டுமே பணியாற்றுகின்றனர். அப்போ முதலாவது குழுவா ஓவையும் எல்லையும் எடுப்போம். அவங்க 2 பேர் மட்டும்தான் நம்ம அந்த குழுவில். அப்போ முதல் 2வது குழு என்ன செஞ்சுட்டு உருவாகிட்டு. ரைட். அடுத்தது பாருங்க. எம் இரசாயனவியல் துறையை சேர்ந்தவர். சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த தகவலை ஒரு ஒழுங்கமைப்புல எடுத்துக்கொள்றதுக்கு, எனக்கு ஒரே பார்வையில் எடுத்துக்கொள்றதுக்கு நான் ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஒன்று என்ன செய்யறேன், வரைஞ்சு கொள்றேன். ரைட். இந்த அறிக்கை. அப்போ இந்த டேபிளில் எம் என்னையாம் இரசாயனவியல் துறையை சேர்ந்தவர் என்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எம் வந்து இரசாயனவியல் என்றதை போட்டிக்கிறோம். ரைட்.
அவருக்கு அன்னாசியோ அல்லது மாம்பழமோ பிடிக்காது என்ற ஒரு தகவல் சொல்றாங்க. ரைட். அப்ப எம்முக்கு அன்னாசி மாம்பழம் பிடிக்காதுன்ற தகவல் சொன்னா அப்ப அவருக்கு கொடுக்க போற பழத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா, அதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? ரைட். அப்ப எம்முக்கு அன்னாசி வராது. ரைட். என்ன வராது? மாம்பழம் வராது. மாம்பழம் இல்ல. ரைட். மாம்பழம் பிடிக்காது. ரைட். பப்பாளி பழத்தை விரும்பும் கியூ. அப்ப கியூக்கு பப்பாசி பழம். அப்ப இவருக்கு பப்பாசியும் இல்ல. ரைட். திராட்சை விரும்புவோருடன் ஒரே துறையில் பணியாற்றவில்லை. எனினும் இவர்களில் இருவரில் ஒருவர் எம்மின் துறையைச் சேர்ந்தவர்டா. பப்பாசி பழத்தை விரும்புவரும் திராட்சை விரும்புவரோட வேலை செய்யாட்டிலும் இந்த 2 பேர்ல ஒரு ஆள் எம்மோட வேலை செய்யறாங்கண்டா, இவருக்கு திராட்சை பழமும் கிடைக்காது. ஏண்டா திராட்சை பழம் தின்றவர் இவரோட வேலை செய்யறாருன்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிக்குது. ஓகே. திராட்சை பழம் யார் தின்றாருன்ற தகவல் நம்மகிட்ட இல்லை. ரைட். இங்கே அடுத்து அதில் சொல்லப்படல, கீழே பார்ப்போம். ரைட். அப்போ பப்பாளி பழத்தை தின்றவர் கியூ என்று சொல்லப்பட்டிக்கு. திராட்சையை விரும்புவர் பியுடன் இணைந்து பணியாற்றுகிறாருங்கிற ஒரு தகவல் வந்துக்குது. அடுத்தது எள்ளுக்கு வாழைப்பழம் பிடிக்கும். அப்போ இங்கே வாழைப்பழம் இவருக்கு போகுதுண்டா, இவருக்கு வாழைப்பழமும் இல்லை. கேக்கு கொய்யா பிடிக்கும். அப்போ இவருக்கு கொய்யா இல்லை. கேக்கு கொய்யா, இவருக்கு கொய்யாவும் இல்லை. பிறகு கொய்யாவும் இல்லை. அப்போ எத்தனை பழம் வந்து? 1 2 3 4 5 6 பழம் வந்து. மிச்சமாகிக்கிற பழம் என்ன பழம்? பலாப்பழம் மட்டுமே. அப்போ எம்முக்கு பலாப்பழம் என்றதை போட்டோம். ரைட். அவருக்கு பலாப்பழம் என்றதை போட்டாச்சு. அப்போ அந்த தகவலை குறிச்சிட்டு ரைட். இப்போ அடுத்த தகவலை வருவோம். எம்மோட யாரு சேர்றாவாம்? கியூவும் அதே போல திராட்சை பழத்தை விரும்புறவரும் உண்டா இல்ல. ஆனா இவங்கள ஒரு ஆள் எம்மோட வைக்காரண்டா. நம்ம என்ன செய்வோம்? எம்ம கியூவோட சேர்த்து விடுவோம். ரைட். எம்ம கியூவோட சேர்த்து விட்ட வேண்டாம். மிச்சைக்கிறார்கள் யாரு? கே என் பி. இந்த 3 பேரும் தான் உண்டா இருக்கிறாங்க. சரி. கே என் பி. ரைட். இப்போ இதில் நாங்கள் குறிப்பிட வேண்டிய 3 பழம் இருக்குது. என்ன? அன்னாசி பழம், திராட்சை பழம், மாம்பழம். 3 குறிப்பிடப்படாமல் இந்த 3 பேர் இருக்கிறாங்க இதில். அதில் கேக்கு பழம் குறிப்பிடப்பட்டுட்டு என்ஓபி 3 பேர் இருக்காங்க. பார்ப்போம். இதில் திராட்சை பழத்தை விரும்புவோர் பியுடன் இணைந்து வேலை செய்கிறார் என்றதுனால பிக்கு திராட்சை பழம் வராது. கே கொய்யாப்பழம் விரும்புறதுனால திராட்சை பழத்தை விரும்புகிறவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விளங்கிட்டு என் எப்படி குறிக்கிறோம் பாருங்க. அப்போ திராட்சை பழத்தை விரும்புவர் என்னங்கிற தரவுக்கு வந்திருக்கிறோம். சரி. இவ்வளவுதான் இந்த இதில் இருந்து, இந்த டேபிள் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிற விஷயம். சரி. இப்போ இதில் பாருங்க. இதில் அடுத்தது எங்களுக்கு இன்னும் 2 பழம் குறிக்கணும். இந்த யார் யார் இன்னும் குழுன்றது குறிக்கப்படணும். இப்போ கியூ வந்து எம்மோட ஈக்கிறதுனால இவரும் இரசாயனவியல்ல உள்ள 2 பேரும் வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் இரசாயனவியல்ங்கிற விஷயத்துக்கு வந்துட்டாங்க. சரி. அடுத்த விஷயத்தை பார்ப்போம். நாங்கள் கே கொய்யாப்பழம் பிடிக்கும், அதை கியூட துறையில் வேலை செய்யலைன்றதெல்லாம் எங்களுக்கு இங்கே என்ன துறைன்றதை குறிப்பிட்றதுக்கு மாதிரி இல்லை. கேள்வியை பார்ப்போமா? கேள்வியை பாருங்க. இப்போ எங்களுக்கு தரவுல விஷயம் இல்லாட்டி நாங்கள் கேள்விக்குள்ளே போகணும். கேள்விக்குள்ளே போய் என்ன செய்யணும்? விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரைட். இதில் பாருங்க, ஓவும் எல்லும் ஒரே குரூப் எங்களுக்கு தெரியும். அப்போ ஓ வந்து கேயோட சேர்த்து ஒரு குரூப்பை சேர்த்திக்கிறாங்க. அப்போ இது போல 2வது ஆன்சர் இல்லை. இங்கேயும் வந்து இங்க கவனிச்சிங்கண்டா கே வந்து எம்மோட சேர்த்திக்கிறாங்க. சரிதானே? கேஎம்பி இவங்க 3 பேருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதே மாதிரி கியூஎன்பி இவங்களையும் போட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு தொடர்பு இல்லையே. நம்ம இங்கே யாரை குழுவாக்கி வச்சுக்கிறோம்? எம்மையும் கியூவையும் குழுவாக்கி வச்சுக்கிறோம். அப்போ பௌதீகவியல் துறையில் பணியாற்றுவோர் யார் என்கிற கேள்வி. இவங்கெல்லாம் ஒரு குழு இல்லைண்டா, ஒரே குழுவாக வரக்கூடியாக்கள் கே பி என். அப்போ இவங்க தான் பௌதீகவியல். அப்போ நாங்கள் அவங்களை பௌதீகவியலில் குறிச்சுக்கொள்வோம். கே என் பி. இவங்க 3 பேரும் பௌதீகவியல்ண்டா. ஓவும் சரிதானே? ஓவும் எல்லும் இரசாயனவியல் என்ற தகவல் குறிச்சிட்டோம். ரைட். அடுத்தது பாருங்க. இப்போதான் நமக்கு ஒரு தகவல் இங்கே சிங்காகுத்து வருது. என்ன?
அன்னாசி விரும்புபவர் பௌதீகவியல் துறையைச் சேர்ந்தவர் அல்ல. அப்ப இங்க 2 பேருக்கு தான் குறிக்காம இருந்த 2 பழம் இருந்த மாம்பழமும் அன்னாசி பழம். அப்ப பௌதீகவியலை சேர்ந்த ஆளுக்கு அன்னாசி இல்லையண்டா இவருக்கு அன்னாசி, இவருக்கு மாம்பழம். ஓகே ரைட். இப்போ எங்களுக்கு இந்த கேள்வியில கேட்ட எல்லா கேள்விக்கும் விடை அளிக்கலாம். பலாப்பழத்தை விரும்புவர் யார்? என் என்ன இரண்டாவது விடை. பி விரும்பும் பழம் என்ன? மாம்பழம். மாம்பழம். சரியான கூற்றியது ஓ மாம்பழம் உயிரியல் புல, என் திராட்சை இரசாயனவியல் புல, கியூ பப்பாளி இரசாயனவியல், கியூ பப்பாளி இரசாயனவியல் என்பதுதான் சரியான விடை. கே கொய்யா உயிரியல் இல்லை சரிதானே, என் திராட்சை இரசாயனவியல் இல்லை. இதுல பாருங்க, நாங்க இந்த விடையை கண்டுபிடிச்சோன்னே நம்ம கண்டுபிடிச்ச சரியாங்கிறத பார்க்கறதுக்கு இந்த விடைகள் வார ஒழுங்கு எங்களுக்கு என்ன செய்யுது? உதவி செய்யுது. ரைட். அடுத்தது பாருங்க, அன்னாசி பழத்தை விரும்புவோர் பணியாற்றும் துறை எது? உயிரியல் துறை. இங்க தரப்பட்டிருக்குது உயிரியல் துறை என்பது. அப்ப இதுவும் நாங்கள் இந்த கேள்விக்கும் சரியான ஒரு விடையை அளிக்கலாம். ரைட். எனவே இந்த வினாப்பத்திரத்தில் கிட்டத்தட்ட 25 வினாக்கள் விளங்கப்படுத்துகிறேன். அடுத்து 25 வினாக்கள் இரண்டாவது பகுதி காணொளியில் காணலாம். இந்த வீடியோ பார்வையிட்டவர்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரத்துக்கு தகவலை எத்தி வைங்க. இன்னும் ஒரு காணொளியோட இரண்டாவது பகுதியோட சந்திக்கிறேன். நன்றி.